வணக்கம். திஸ் இஸ் கோ வெங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். சிறை படம் சிவாஜியோட பேரன் பிரபுவோட பையன் விக்ரம் பிரபு நடித்த படம் ஓடிடியில் பார்த்தேன். நல்லா இருக்குது. அதாவது இந்த கேஜிஎஃப், ஜெயிலர், நிறைய இருக்குது, லியோ, அது இதுன்னு ஏகப்பட்ட படங்களில் ஹிந்தியில் தெலுங்கில் எல்லாம் பார்த்து, புஷ்பாலாம் பார்த்து கீரங்கிலாம் வச்சு அடிப்பாங்கல்ல. கொஞ்சம் விட்டால் கண்டம் விட்டு கண்டம் தவிர ஏவுகணை கூட விடுவாங்க போட்டுருக்கு. எம்ஜிஆர்லாம் அந்த மாதிரி சண்டை போட்ட மாதிரி தெரில. ஏதோ கட்டபொம்மனில் பீரங்கியை பார்த்தது. இப்போ ரஜினி, கமல், விஜய், இந்த இது அல்லு அர்ஜுன், இவங்களே போனால் போதும். பாகிஸ்தான் நமக்கு கொண்டு இல்லாமல் ஆர்மிலாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. ஆர்மிகிட்ட கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிறைப்படம் ஒரு நிஜ கதைங்கிறாங்க. ஒரு கொலை குற்றவாளி கைதியை பற்றி தான். இவர் போலீஸாக வராரு. விக்ரம் பிரபு தலைமையாக நடிச்சிருக்காரு. அதுக்குள்ளே இவங்களுடைய காதல் கதை, மதமாற்ற காதல் கதை இந்த கைதியோடது. அது ஒரு நல்லா இன்டென்ஸாக போகுது. முதல்ல ஒரு 1/2 hour ஒரு மாதிரி இருந்தால் கூட, தொய்வாக இருந்தால் கூட, அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா தான் என்கரேஜ் ஆகும். பட் என்ன, இந்த ழாலாம் சரியாக வரல விக்ரம் பிரபுவுக்கு. வேறு யாரோடைய பேராக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜியோட பேரன் இல்லையா. தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், கண்டிப்பாக பண்ணிக்கணும். கொஞ்சம்லாம் இல்லை. ஏன்னா டிஎம்எஸ் பாட்டுக்களின் மூலமாக என் பிள்ளைகளுக்கு தமிழ் உச்சரிப்பை கற்றுக் கொடுக்கிறேன்னு வைரமுத்து சொன்னார். அதே மாதிரி வசன உச்சரிப்புக்கு சிவாஜி தான் இலக்கணம். அவர் பேரன் பண்ணித்தாகணும். மற்றவங்கன்னா பரவாயில்ல. இது முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கணும். சரி, வேறு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இப்படி அட்லீஸ்ட் ஒரு நல்ல முடிவு கொடுத்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிஜ கதை வேறு மாதிரி இருந்து தான். அவங்க எங்கே இருக்கானே தெரில. அந்த காதலர்கள் அது படத்தோட வசனகர்த்தா தமிழ்னு அவர் தான் கதாசிரியரும் அவர் தான். அவர் போலீஸாக இருந்து அதுக்கப்புறம் திரைத்துறைக்கு வந்திருக்காரு. அவர் சொன்னார், அதுக்கப்புறம் அந்த காதலர்களை நான் பார்க்கவே இல்லைன்னு. இவங்க சேர்த்து வைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்னு பேர் பாருங்கள். யாராவது கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்லாம் வச்சுக்கிறாங்களா. அவன் இங்கிலீஷில் சைடு பாட்டம், அண்டர்வுட்டு, கோல்ட் ஸ்மித்து, பிளாக் ஸ்மித்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. தமிழில் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஏமா நாங்கள் இன்னும் இந்த 3ஆம் பிறையில் இவங்க ஜோடி சேரலையே. சலங்கை ஒளியில் கமலும் ஜெயபிரதாவும் சேரலை. அந்தைய நாட்களில் அம்பிகாவும் பாக்யராஜன் சேரலைங்கிற அந்த கவலையில் இருக்கிறதுல இதையும் பிரிக்கணுமா இவங்களுக்கு. காதல் வேறு, இதில் காதல் படத்துலையும் அவங்க சேரலை. ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி படங்களை பாருங்கள். அப்போ தான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.